சிஎம் சார் ஏதாவது பழி வாங்கணும்னா என்னைய பண்ணுங்க. சீரியஸா காமெடி பண்றாங்க. என்ன வேணாம், என்ன பண்றது நமக்கு தெரியல. சிரிக்கிறதா அழுகிறதா அப்படின்னு. இங்க நாங்க தான் போட்டி, நீங்க தான் போட்டிங்கிறவன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல, ஈரோடு கிழக்கு தேர்தல எல்லா பேரும் ஓடிப்பிட்டா. கோளை நாய்களா எங்கடா போனீங்க? எங்கடா போனீங்க? ஒன்னி கொண்டி கருணாநிதி மகனும் பிரபாகரன் மகனும் நின்னம்டா ஈரோடு கிழக்குல. எங்கடா போன? எங்களுக்கு தான் போட்டி. எங்கிட்டு ஆட்டு குடல் போட்டியா இல்ல என்ன போட்டி? எங்க போட்டி? இதை மாஸ் அப்படிங்கிறான். இது சமூக தூஸ், சோசியல் டஸ்ட், தூசி. இது ஒண்ணும் கிடையாது. என்ன போதிச்சாலும் அவன் மண்டையில ஏறாது. போதையில் இருக்கவனுக்கு என்ன போதிப்ப? அதெல்லாம் சரி, ஒரு குவார்டர் இருக்குது அது விடு. அது நம்ம வேற ஒருவருக்கு பேசிட்டு போகுது. சீவன் நல்லா பேசுற, ஏதாவது கொடுத்துட்டு போ. வீரப்பனே திருடன் அப்படி என்றால் ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் பேர் என்ன? பேர் என்ன? எத்தனை கோடி சொத்து இருக்குன்னு எண்ணி முடிக்கிறதுக்குள்ள நீ செத்து போயிருவாய்டா. அவங்களுக்கு எவ்வளவு மகா 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 போட்டு கூட திருடர் பட்டம் கொடுக்கலாம். அவ்வளவு பெரிய திருடர்கள். அவர்கள் திருடர்களுக்கு ஒரு சங்கம் இருந்தால் அதன் தலைவர்கள். திருடன் கொடுமை. அப்படிப்பட்ட ஒரு வீரனை நாம் நினைவு கூறிக்கொண்டிருக்கிறோம். வீரப்பனை எப்படி இப்ப புடிங்கி போய் நேருக்கு நின்று சுட்டு விட்டாரா விஜயகுமார்? தொலைச்சிருப்பான். சின்னத்தாளுக்கு காசை கொடுத்து மோர்ல வேஸ்த வச்சு கொண்டு விட்டான்டா. ஆங்கில படம் தோத்து போகும்டா. என் தம்பி பாலமல்லி சொன்னான் பாரு, மோர்ல மோர் வருது, மோரை குடிக்கிறாங்க பிள்ளைங்க. குடிச்சிட்டு அந்த ஓடையில போய் கையை கழிட்டு வரும்னு போறாங்க. நம்ம ஆளுக்கு முன்னாடி மோர் இருக்கு, கொஞ்சம் மயக்கமா வருது. இந்த மோர்ல ஏதோ தப்பு இருக்குன்னு நினைச்சு நம்ம பிள்ளைய மோரை கழுவிட்டு குடிக்க வேணாம்னு சொல்றதுக்கு திரும்புறான்டா. குடிச்சுக்கிட்டு இருக்காப்லடா. பாடம் கூட தோத்து போயிரும்டா. இறந்து போயிட்டாரா? இறந்து போயிட்டாரு விஷத்தை குடிச்சு. 3 நாள் 2 நாள் கழிச்ச ஆடு மேய்க்கிற ஒரு பையன் அனுப்பி அங்க என்ன நடக்குன்னு பாருன்னா, ஆமா ஆள் செத்து கிடக்கணும்னா அப்புறம் போய் இந்த வெண்ணைக்கு பிறந்த வெண்ணமை இங்க அங்க போய் அவரை எடுத்துக்கிட்டு வந்து அந்த மீசையை வெட்டி கொண்டு போய் அந்த இதுல வண்டியில ஏத்திட்டு போயிட்டு சுட்டு ஆட்டு ரத்தத்தை பீச்சு விட்டு ஏமாத்தின பிக்காளி பயிலிடாதீங்க, பேடி பயிலு. விஜயகுமார் மொட்டை அடிச்சாப்படா அன்னைக்கு. நான் ஒரே ஒரு மகன் தான்டா கேட்டேன். நாங்கெல்லாம் எங்க அப்பன் செத்ததுக்கு தான் மொட்டை அடிப்போம், நீ மொட்டை அடிக்கிறிய? எப்படி நீ மொட்டை அடிச்சிருக்கிய? என்னன்னு கொன்னவன் யாரா? கொன்னவன் யாரா? இன்னைக்கு சொல்லுமாடா அதிமுக எங்க ஆட்சியில தான் வீரப்பனை கொன்ன சொல்றா பாப்போம். ஒருத்தன் சொல்லிடுறா பாப்போம். ஏன்னா அன்னைக்கு சீமா இல்ல, அவனுக்கு ஒரு புள்ள இப்படி வருவான்னு நீ நினைக்கல, எவனுமே நினைக்கலையே. கோவையில் ஐயா ஜிடி நாயுடு அவர் பேரை அந்த 2000 கோடி ஏறக்குறை 1750 கோடி கிட்ட அரசு காசை செலவு பண்ணி ஒரு மேம்பாலம் கட்டியிருக்கிறார். அதற்கு ஜிடி நாயுடு என்ற பேர் வைக்கிறார். நாயுடு என்பது சாதி பேர் இல்லை, சயின்டிஸ்ட் பேர் என்பதை நான் இப்போதுதான் நான் அவர்கள் சொல்லி அறிகிறேன். எப்படி இருக்கு பாருங்க. நாயுடுங்கிறது சாதி பேராம். சீமானுக்கு மட்டும் அது சாதி பேர் என்று தெரிகிறதே. அங்க ஒருத்தர் இருக்காப்ல வரலாற்று பேராசிரியர், மீசியை முறுக்கணவெல்லாம் வீரம்னு வைத்துறான். ஐயோ, அப்ப சுபாஷ் சந்திர போஸ் மீசியே வைக்கல, அவன் வீரம் இல்லையா? டே வீரம்ங்கிறது மயிர்ல இல்லடா, உயிர்ல இருக்குடா. டே பைத்தியக்கார பையில இருக்கு. அப்படியே முறிக்கிறது, பேர்ல வேற வச்சுக்கிறது. அங்க போய் அவங்க பாட்டம் புலித்தேவனை சீமான் எப்படி கூப்பிடுவார்? நீ சகாதேவன் மகாதேவன் எப்படி கூப்பிடுவ? சகா வாங்க, சகா வாங்க, மகா அப்படி கூப்பிடுவ? வரலாற்றுல எனக்கு ஒரு பாட்டு இருக்கான், வந்தியத்தேவன். அவனை வா வந்தி வந்திம்பியா, வா வந்து இரு குந்திம்பியா. ஏன்னா டேய் உங்களை ஏன்டா இப்படி 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 திரியிறிய? ஒருபடி எச்சிச்சோருக்கு எம்பிட்டா பேசுறிய நீங்க? கொடுமையா இருக்கு. எங்க அப்பா மணியரசன் சொல்ற மாதிரி இந்த அறிவாலய தின்னச்சோர்களால நமக்கு பெரிய பிரச்சனை இருக்கு. நீங்க தான் போய் பொழைச்சிட்டு போங்கன்னு விட்டோம்ல, அப்புறம் அங்க போய் புலித்தேவனை எப்படி சொல்ல? பைத்தியக்காரன் பேரே புலித்தேவன்டா, வந்தியத்தேவன் மாதிரி புலித்தேவன்.
நாயுடு என்பது அது வந்தது சாதி பெயர் இல்லை, அது விஞ்ஞானியின் பெயர். என்ன கண்டுபிடிச்சாருன்னு கேட்டேன். அதைத்தான் தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பாலத்துக்கு எதுக்கு பேர்? அது ஐயா ராமசாமிக்கும் மணியம்மைக்கும் இடையில ஒரு நட்பு பாலமாக அவர் இருந்தார், அதனால் அந்த பாலத்திற்கு பேர். இதை நான் சொல்லல, எங்க மாமா காங்கிரஸ் கட்சியில் இருக்காங்க, திருச்சி வேலுச்சாமி எங்க மாமா, அவங்கதான் அந்ததுக்காக நன்றி கடனுக்கு வச்சிருப்பாங்கன்ட்டு, அதனால அவரை போட்டு மொக்கிறாங்க. இந்த நான் சொல்றேன், என்னை மொய்ய பார்ப்போம். எதற்காக பாலத்துக்கு பேர் வச்சா? அவர் தான் அந்த அதை கட்டி கொடுத்தாரு பள்ளிக்கூடத்தை. அது வையே நான் கேட்டேன்னா சொல்லு. துரைச்சாமி தானே அவர் பேரு, துரைச்சாமி கோபால்சாமி, துரைச்சாமி பாலம் அப்படின்னு ஏதோ ஒரு பள்ளிக்கூடம், ஒரு கல்லூரி வச்சுட்டு போ. நீ வன்மையா செய்கிறாய். ஏவா வேலு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருப்பதால் நீ உன் அடையாளத்தை நிறுவுகிறாய். என் நிலத்தில், என் பணத்தில் நீ உன் அடையாளத்தை நிறுவுகிறாய். வேளாண்மைக்கு நாராயணசாமி நாயுடு தவிர யாரும் போராடவில்லையா? தொடர்வண்டியின் மேம்பாலத்திற்கு நாராயணசாமி நாயுடு பெயர் வைக்கிறாய். இங்கே ஜிடி நாயுடு, அங்க நாராயணசாமி நாயுடு. அப்ப நாயுடுகளின் ஓட்டை குறிவிக்கிறாய். இந்த மானங்கட்ட தமிழ் மக்கள் மறந்து விட்டு உனக்கு ஓட்டு போட்டுருவான்னு நினைச்சு போய்க்கிறேன். அப்ப எங்க அப்பா நம்மாழ்வாருக்கு என்ன பேரு? இப்ப வையே எனக்கு என்ன அடையாளம் வச்சிருக்க? கொங்கு மண்டலம் சேர நாடு என்றாலே எனக்கு வீர பாட்டன் தீரன் தான் எனக்கு நினைவுக்கு வரும். தண்ணீர் தாழ்தளத்தை நோக்கித்தான் பாயும் அறிவார்ந்த பெருமக்களே. தாழ்தளத்தில் இருந்து மேட்டுக்கு பாய்கிற 90 கிலோமீட்டருக்கு அடைய கட்டி ஏற்றிய அரியன் என்னுடைய பாட்டன் காளிங்கராயன் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் மறந்துவிடக்கூடாது. அவன் எப்படிப்பட்ட தன்மானம் மிக்க சிங்கம் வர்றவன. ஆத்தா ஆடு வச்சிருக்க, அந்த ஆடு மாடை வித்துவிட ஆரம்பிக்கிறான் அணையை கட்டி அணையை கட்டிட்டு காளிங்கராயன் அவன் சொந்தம் ஜாதி பந்தம், அவன் சொந்த பந்தம் சுத்தி நிலத்தை வச்சிருக்கிறதுனால கட்டியிருக்கான் பாலத்தினோன. ஒரு சொட்டு தண்ணிய நானும் என் சொந்தங்களோ இந்த தண்ணியை பாசனத்துக்கு பயன்படுத்தி விட மாட்டோம்னா அந்த இடத்தை விட்டு வேற ஊருக்கு குடிபெயர்ந்த வேண்டாம் நம்ம பாட்டன் காளிங்கராய். அவன் பேருக்கு அந்த பாலம் தகுதி இல்லடா. அவன் கால் தூசுடா, அது வைக்க கூடாதா? கழுத்து இறுகி சாகும் போது அவன் வீர பெருமகன் மூச்சு இந்த நிலத்தில் உழவுதடா. வீர பெரும்பாட்டன் தீரன், அவன் பேரை வைக்க கூடாதா? அடிக்கும் போதும் கொடியை விளவிடாமல் பிடித்து செத்தானடா கொடிகாத்த குமரன், அவன் பேரை வைக்க கூடாதா? அன்னமார் தம்பிமார் என்று போற்றப்படுகிற எங்களது மூதாதைகள் பொன்னர் சங்கர் பெயரை வைக்க கூடாதா? எங்களுக்கு அடையாளமே இல்லையா? திட்டமிட்டு நீங்கள் உங்கள் அதிகாரத்தில் உங்கள் அடையாளத்தை நிறுவ நினைக்கிறீர்கள். நாங்கள் அதை தகர்த்து எங்கள் தாய் நிலத்திலே எங்கள் அடையாளத்தை நிறுவ நினைக்கிறோம். இதுதான் இங்கே போர், திராவிட தமிழிய போர். அப்ப ஜிடி நாயுடு அது சாதி பேர் இல்லைன்னா, என் தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அது மட்டும் எப்படி சாதி பேராச்சு? அங்க முத்துராமலிங்கம் தெரு, அந்த தேவரை அப்படி தூக்குன, ஏன் தூக்குன? எப்படி? அது சாதி பேர், சாதியை ஒழிக்கணும். எங்க தமிழனுக்கு மட்டும். அது நாராயணசாமி நாயுடு, ஜிடி நாயுடு அப்படியே இருக்கும். ஏன்னா சயின்டிஸ்ட் இல்ல, சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சாருன்னு கண்டுபிடிச்சு சொல்றான்னா அதுக்கு ஒரு சயின்டிஸ்ட் தேவைப்படுது. எப்படி இருக்கு? முத்துராமலிங்க தேவருங்கிறத ஏன் தூக்குன? அவர் சிலை இருக்கிற தெருவே முத்துராமலிங்கம் தெருவனிய வச்ச. சவுந்தரபாண்டிய நாடார்னு எனக்கு ஒரு தாத்தா இருந்தான்ல, அவன் பேர்ல தானே தியாகராயன் வச்ச. நீ சவுந்தரபாண்டிய நாடார் தெரு வேண்டாம், சவுந்தரபாண்டிய நார் சாலை என்றாவது வச்சாடா. பாண்டி பஜார், பஜாருங்கிறது என்ன மொழி? என்ற உஜாரா சொல்றான். என்ன மொழி? அயோக்கிய பயல பஜார், பாண்டி பஜார். பாண்டி பஜார் யாருடைய பேர்ல இருக்கு சொல்லு? சவுந்தரபாண்டிய நாடார் பேர். நீர் கட்சியில் இருந்த சவுந்தரபாண்டிய நாடார் அதை நினைவு போற்றுதுன்னு நீ நினைக்கிறியா? பாண்டி பஜார். டே இவங்களெல்லாம் என்னடா பண்ணலாம்னு நினைக்கிறேன் நீ? எப்படி சவுந்தரபாண்டியனார் சாலை அப்படியாவது வைக்கலாம்ல? ஏன் பெரிய யூக்கப்படா எல்லாருக்கும் பேர் வைக்கிறான். ஐயா எஸ்.வி. சேகரப்பா வெங்கட்ராமன் ஒருத்தருக்கு இப்போ வைக்கிறாப்புல, பேர் வைக்கிறாப்புல தெரு. அவர் பேர் என்ன ஐயா? பேரு வெங்கட்ராமன் வைக்கிறாரு. நான் வரவேற்கிறேன்.
ஐயா அப்பா பாலசுப்ரமணியம், எஸ்பி பாலசுப்ரமணியம் வாழ்ந்த இடத்துக்கு அவர் பேர் வரவேற்க மாண்டிலின் சீனிவாசன் அவருக்கு அவர் பேர் வைக்கிறாரு, நாங்க வரவேற்கிறோம். ஆனால் தமிழ்நாடு என்று பெயர் வைக்க சொல்லி 76 நாள் உண்ணாவிருந்து சத்தானே சங்கரலிங்கனார், அவனுக்கு தெருப்பேர் ஏதாவது வச்சிருக்கா? டேய் இங்க வாடா, திராவிட மாடல் 2.0 இங்க வாடா சொல்றா பாப்போம். சொல்ற உங்க அப்பங்களுக்கு உங்க ஆளுகளுக்கெல்லாம் சமாதி 2 ஏக்கர்ல கடற்கரை கட்டிக்கிட்டு இருக்க, எங்க ஆளுக்கு அப்படியே புதைச்சடத்துல புல்மலைக்கு போட்டு போயிட்டா தலைகீழாக மாறும். புரட்சி என்பது தலைகீழ் மாற்றம். ஒரு நாள் அதை தரமட்டமாக வேணா இடிச்சு நீ எழுதி வச்சுக்க. நீ நானே இல்லைனாலும் என் மூச்சு காற்றை சுவாசிக்கிற மானத்தமிழ் பிள்ளைகள் ஒரு நாள் தகர்த்து முடிப்பார்கள். இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர் அந்த கூட்டணி போய் கஞ்சி குடிச்சிருக்கான் பாரு. சரி எஜமா என்ன சொல்றீங்களோ, தொற என்ன சொல்றீங்களோ அதை நாங்க கேட்கிறோம். தொற ஐயா ஐயா சாமி டேய் கேளு இந்த 4 சீட்டுக்கு நாக்கு தொங்க போட்டு அலையுமே நக்குறதுன்னு ஆயிடுச்சுன்னா நாய்க்கு குடியாரங்காலும் குஷ்டரோகிகாலாம் தெரியாது, நக்கிட்டு போயிடும். அதுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. எச்சிச்சோறு திங்கிறது ஆயிடுச்சுன்னா எந்த வீட்டுல கூட 2 எலும்பு விழுமோ அங்கேயே வாழாட்டிடும். அது நாய் ஆட்டம், இது புலி. அது என்னதான் வாழாட்டினாலும் அப்படி பார்த்து சிரிச்சுட்டு போயிடும். புலியோட மோதுனா சரி, புலி அணில் எலி பூனை அது சிறுமையாயிரும். வீரப்பன் திருடன் என்றால் அவர் திருடியே சேர்த்த சொத்துகள் எங்கே? அவர் கட்டிய மாளிகைகள் எங்கே? ஒரே ஒரு பொண்டாட்டியோட காட்டுக்குள் வாழ்ந்த ஒருவன் அவனாகத்தான் இருப்பான். நாகப்பாவை கடத்தி அவனால் ஏன் நமிதாவை கடத்த முடியாதா? ஒரு நக்மாவை கடத்த முடியாதா? அவனுக்கு அது வல்ல வேலை. காட்டுக்குள் வாழ்ந்தான். நாட்டை ஆளுகிற திராவிடர்கள் ஆட்சியிலே கள்ளச்சாராயம், நீங்காச்சினால் கள்ளச்சாராயம், அரசியல் காய்ச்சினால் நல்லச்சாராயம், 2 ஒண்ணுதான். 2 குடிச்சாலும் சாகிறது தான். எப்படிப்பட்ட நாடு? இவன் சாராயங்காட்சி வித்து குடிக்க வச்சு சாகரித்தான். காட்டுக்குள் இருந்த அவன் சாராயங்காட்சினானா? சொல்ற கட்டிய பொண்டாட்டி தவிர வேற ஒரு பெண்ணின் நிழலை தொட்டானாடா? காட்டுக்குள்ள கடத்திட்டு போய் கற்பழிச்சான் செய்திருக்காடா? சொல்றாப்பா சொல்லு. ஆனா நீ ஒவ்வொருத்தனும் 3 பொண்டாட்டி 4 பொண்டாட்டி கட்டி பெத்த பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கேட்டு நீ தலைவன்னா இப்ப இவன் யாருடா? இவனுக்கு பேர் என்ன? அப்ப இவன் தெய்வம். என்னது? வெத்தலை வாக்கு போட்டார் அல்லது சுருட்டு பிடித்தார்? ஏதாவது சொல்லு. சாராயம் குடித்தார்? ஏதாவது சொல்லு. இல்லை. ஏன்? தமிழ் பேரினத்தின் மாண்பு. எங்கோ போர்க்கள சூழல்ல இருந்த ஒரு தலைவன் வீரப்பனை நேசிச்சு எப்படியாவது தன் நாட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும்னு நினைச்சிருக்காருன்னா பாத்துக்க. பார்வை தெரியலங்கிறாங்க, ஆளை எப்படியாவது கொண்டு வந்துடணும்னு பெருமுயற்சி எடுத்தார். அதை தன் தம்பியிடத்திலே பதிவு செய்தார். அவரை பற்றி பேச்சு வருகிற போது நான் சந்தனக்காடு அந்த தொடரை பற்றி பேசினேன். என் தம்பி பாலமுரளிக்கெல்லாம் தெரியும். நானே சான்று. நான் வந்து பேசி என்னுடைய ரத்தம் வேல்முருகன் வைத்து அதை அந்த மொத்த தொடரையும் வாங்கி பெட்டிக்குள் வைத்து படகுகளை அனுப்பி வைத்த மகன் நான். நேரம் கிடைத்தால் நான் பார்க்கிறேன் என்று அவ்வளவு மதிப்பு வைத்திருந்தார். என்னிடத்தில் சொல்லுகிறார், நம்ம இனத்துல அந்த நிலத்துல அங்க உங்க நாட்டுல ஒரு வீரன், ஒரே ஒரு வீரன், அவரை பாதுகாக்காம இப்படி அநியாயமா கொன்னுட்டீங்களேங்கிற, அவரை பாதுகாக்காம கொன்னுட்டீங்களே. தலைவன் சொல்லுகிறான், தமிழீழ மண்ணில் இருப்பவர்களை விடாக சிறந்த வீரர்கள் தாயக தமிழகத்தில் உருவானார்கள். நீ மதுரையில கட்டியிருக்க கருணாநிதி ஐயாவுக்கும் ஜல்லிக்கட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அதை எடுத்துட்டு என் பாட்டை என் தாத்தா யார் பேர வைப்பேன்? மூக்கையா தேவர் பேர வைப்பேன். நூலகம் எல்லா நூலகத்திலையும் என்ன உங்க அப்பா பேர்ல தான் நூலகம் இருக்கணுமா? எங்களுக்கு எல்லாம் நூலகம் இருக்கக்கூடாதா? செக்கெழுத்த செம்மல் வஉசி படிப்பகம், வள்ளலார் பெருந்தகை படிப்பாப்ல வைக்க கூடாதா? வைக்க மாட்டேன்.
இப்ப மதுரையில் 200 கோடி கட்டிட்டு என்ன பேர் வைப்பேன்? 4ஆம் தமிழ்ச்சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த நம்முடைய பாட்டனார் வள்ளல் பாண்டித்துரை தேவர பேர வைப்பேன் நான். நம்ம பாட்டேன் வவுசி கப்பல் வாங்கி ஓட்டுறதுக்கு நிதி கேட்கும் போது நம்ம பாட்டன் அன்றைக்கு 1 லட்சம் ரூபா கொடுத்துருக்கான் பாண்டித்துறை. அவன் பேர வைப்பேன். நீ மதுரைக்கு போகும்போது பாரு, வள்ளல் பாண்டித்துறைக்கு ஏதாவது இடம் இருக்கான்னு. சொந்த கட்டடங்களை கொடுத்தவன்டா நாட்டுக்கு, எடுத்துக்கிறங்கன்ட்டு நீ நினைக்கிற. நீ அவனுக்கு மரப்பாச்சி தண்டி ஒரு பொம்மையை வச்சிருக்காண்டா, அப்படி இப்படி சுத்தி வரும்புது. நீ எல்லாம் நீ தன்மானமிக்க தமிழ் மகன்னா, நீ இங்க பாரு, என் கோபத்தை என் உணர்வை நீ உள்வாங்கிட்டினா நீ வென்றுவேன். இவனெல்லாம் தெருவுக்கு தெரு சிலை வச்சு நிக்கிறான். எல்லா இடத்தையும் அவன் நிலமாக மாற்றி நிற்கிறான். உலக புகழ்பெற்ற 2வது பெரும் கடற்கரையை தன்னுடைய குடும்பத்தின் புதைகுழியா மாற்றி நீத்திருக்கான். ஆனால் உன்னுடைய வீர பெரும்பாட்டி வேலு நாச்சியாருக்கு சிவகங்கை அரண்மனையில் இருக்கிற மரப்பாச்சி தண்டி சிலையை தவிர வேற இடம் இல்லை. 15 ஆண்டுகளா கத்துனதுனால இப்ப என்ன பண்றான், அந்த காந்தி மண்டபம்னு ஒண்ணு இருக்குது இந்த கிண்டி கிட்ட, அதுல இங்க வரு நம்ம பாட்டன் அயோத்திதாஸ் இருக்கு, இந்த சிங்காரவேல இருக்கு, இது என்ன சொல்றது ரெட்டமலை சீனிவாசனுக்கு, நம்ம சங்கரலிங்கனா இருக்கு, பாட்டி வேலுநாச்சியா இருக்கு, நம்ம பாட்ட மருது வண்டிக்கு ஒரு பொம்மை மாதிரி வரிசையை அடுக்கி விட்டானா. இந்த அருங்காட்சியத்துல இது மருது வண்டி சிலை, இது வேலுநாச்சியார் சிலை, இது சங்கரலிங்கனார் சிலை அப்படின்னு இருக்கிற மாதிரி மொத்தமா தமிழ் பயிலிடே அவங்க எல்லாம் சாப்பிட்டு இந்த போங்கப்பா, அங்க உங்களுக்கு சாப்பாடு இருக்கு அப்படியே சாப்பிட்டு போங்கப்பா. அது மாதிரி அவன் என்ன பண்றான், இங்க எல்லாத்தையும் அடிக்க வச்சிருக்கான். நீ வந்து பாரு, நீ வா வா, உனக்கு அதை பார்க்கும் போது வெறி வந்துதான். நீ உண்மையிலே நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்திருக்க. உனக்கு தன்மானம் இருக்கு, சூடு சொரணம் இருக்கு, மான மரியாதை இருக்கு. அதை பத்தி கவலைப்படாம போனீங்கன்னா நீ செத்துட்ட. அப்ப உன்கிட்ட பேசி பயன் இல்லை. வனக்காவலன் வீரப்பனார் அவர்களின் மீதும் நம்முடைய வீர பெரும்பாட்டன் தீரணி மீது நாம் உறுதியேற்போம். இவர்களின் நினைவை போற்றி புகழை போற்றி நம் கனவை நிறைவேற்றுவோம் என்கிற உறுதியை ஏற்று களைவோம். இந்த நிலத்திலே வருகிற 26 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுகிறது நீங்கள் அறிந்ததுதான். ஆனால் இங்கே என் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தனித்துவமிக்க ஆகப்பெறும் ஆற்றலாளர்களை இந்த களத்திலே வேட்பாளராக நிறுத்துகிறேன். என்னரும் தமிழ் சொந்தங்கள், எளிய பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி ஒரு கட்சியின் வெற்றி என்று கருதாது, நீங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற தேசிய இனத்தின் வெற்றி என்று நினைத்து எங்களுக்கு வாக்கு தாருங்கள். இந்த நிலத்திலே இந்த பேர் வச்சிருமா, இதை சொல்லிடுவோமா, போட்டி போடுகிற வேட்பாளர் முதலிலே என்னுடைய அன்பு மகள், நம்முடைய வீர திருமகன், வனக்காவலன், நம் காடு காத்த கருப்புசாமி, நம்முடைய எல்லை காத்த ஐயனார் வித்யா வீரப்பன் அவர்கள் இந்த மேட்டூர் தொகுதியிலே சட்டமன்ற வேட்பாளராக 26 போட்டியிடுகிறார். அவருக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து உங்கள் மகளை வெற்றி பெற செய்யுங்கள். அது நம் இனத்தின் வெற்றி என்கிற பெருமையோடு அதை செய்யுங்கள். அடுத்ததாக சங்ககிரியிலே நித்யா அருண் என்கிற அன்பு தங்கை போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு அவருக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்ததாக வீரபாண்டி தொகுதியிலே அன்பு தம்பி ராஜேஷ் குமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவருக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வாழ்த்துக்கள் வெற்றி பெற செய்யுங்கள். சேலம் மேற்கு தொகுதியிலே அன்பிற்கினிய தம்பி சுரேஷ்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவருக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை விவசாய சின்னத்திலே செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்ததாக தெங்கவெல்லியிலே அன்பு தங்கை அபிராமி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவருக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஆத்தூர் தொகுதியிலே என் அன்பு மகள் மோனிசா சின்னத்துறை அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவருக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். மீதி வேட்பாளர்களை பிறகு அறிவிப்போம். நாங்கள் மொத்தமாக பிப்ரவரி 7ஆம் தேதி இன எழுச்சி மாநாடு, மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு, அது நம் இனத்தின் திருவிழா. நாம் எல்லோரும் கூடுவோம்.
அங்கே வைத்து 234 வேட்பாளர்களையும் நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். திருச்சியிலே திரள்வோம் திரள்வோம் பகிர்ந்தமிழ் இனத்தீரே பகை மிரள திரள்வோம் திருச்சியில் என்று உங்கள் எல்லோரையும் அன்போடு இந்த மகன் அழைக்கிறேன். அந்த திருச்சி மாநாட்டில் வைத்து மற்ற எல்லா வேட்பாளரையும் அறிவிப்பேன். உங்கள் பிள்ளைகள் அவர்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை வலிமைமிக்க வாக்கை தந்து வேளாண் குடிமகன் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். நீண்ட காலமாக இந்த இனம் தூக்கி துவைந்து வருகிற துன்ப துயரங்களை துடைக்க நமது முன்னவர்களின் கனவை நிறைவேற்ற எங்கள் கைகளை வலிமைப்படுத்துங்கள். உங்களினுடைய வாக்கு வருங்கால தலைமுறை பிள்ளைகளை வாழ வைக்கட்டும். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது வெற்றி அதை சொல்லும். பேர் வைக்கணும். நமது வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.